சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. சிவாய நம. சிவாய நம ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்மா காணும் போட்டியின் முதல் தெரியல. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். வேறையா வரல, சவுண்ட் வரலையா? ஆடியோ சித்ராமா ஒன்றும் வரலைங்கய்யா. யார் யார் வந்திருக்காங்க? இவர் தம்பி வந்திருக்காரா? கார்த்திகேயன் தம்பி பாட சொல்லலாம். கார்த்திகேயன் இந்த அம்மா வந்துட்டாங்கய்யா. சித்ராமா வந்துட்டாங்க. வாழ்க வாழ்க. வாங்கம்மா சித்ராமா, வாங்கம்மா, பாடல் பாடிடுங்கம்மா. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி பருஞான கண்டர் ஆதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளித்தீரர் கல்லாடனாருண் கபிலர் கரணர் மெய்யுணரிலம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அன்பினில் சிறந்த நல்லார் அருளியல் நலங்கள் வாய்ந்தார் நன்றுயர் ஒழுக்கம் மிக்கார் நற்பெரும் செய்வத் தோன்றல் ஒன்றினல் கீரர் அப்பர் உயர் திருவள்ளுவர்தாம் இன்றிவன் வந்தார் போல்வார் எம் குரு ராமநாதர். திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்றண்ணலம் கண்ணா திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தருவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அருள் நிதி தருவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியார் அடிமையறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி. அடியார் பெருமக்களை, நம்முடைய
சிகாரம் தரும் உமையாள் துணை சேனலில் பன்னிரு திருமுறை முற்றுவதிலே நாம் முதல் திருமுறையிலே 3வது பண்ணாக அமைந்திருக்கிற பழந்தக்கராக பதிகம் நேற்று அதுதான் தொடங்கணும் இல்லையா? இன்னைக்கு அதுல 2வது பாட்டு. சரிங்களாயா? ஹலோ. ஆமாங்க. பழந்தக்கராக பண்ணு இராப்பண் 2 என்று சொல்லி 33 3:45 37 நாழிகைன்னு கணக்கு. அதாவது இரவு 7:30 to 9 மணிக்குள்ள பாடத்தக்க பதிகம் சுத்த சாவி ராகத்துல பாடுவதாக சொல்லுவார்கள். அந்த திருநள்ளாறு காவிரி தென்கரையிலே 52வது தலமாக காரைக்காலிலிருந்து கும்பகோணம் சாலையில் இருக்கிறது. இங்கே பாடிய ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம் போகமார்த்த பொன்முலையாள். அதுக்கான பெரிய புராண பாடல் 456. ஆனா இதுல பெரிய புராண பாடல் 2 வரணும். அதுல ஒண்ணு 456, இன்னொன்னு அந்த கயிறு சாத்தி பாரு எடுத்தப்போ ஒரு அந்த போகமார்த்த பொன்முலையாள் குறிப்பிடுவார். அது 782. 2 பாட்டு பாடலையா? 456 அப்புறம் 782. 82ங்கய்யா. முதல்ல 456. சரிங்க. அடுத்தது 782. மதுரையில கயிறு சாத்தி பார்த்து கேட்டு எடுத்தாங்க இல்லையா? அந்த செய்தி வரும். ஆமா. சரிங்க சரிங்க. நன்றிங்க. சிவாய நம. உருகிய அன்புரு காதல் உள்ளுருகி நனையீரம் பெற்றால் போல மறுவு திருமேனியலாம் முகில் தெழுந்த மயிர்புலகம் வளர்க்கும் நீரால் அருவி சொறி திருநயனத்து ஆனந்த வெள்ளம் இழிந்து அலைய நின்று பொருவில் பதிகம் போகமார்த்த பூன்முலையால் என்று எடுத்து போற்றி. இந்த பாட்டை உள்ளம் உருகி பாடினாராம். அதனால உருகி அன்புரு காதல் அப்படி என்று சொல்லி மயிர்ப்புலகம் முகிழ்ப்ப பாடினார். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்ற அந்த நிலையில இருந்து பாடிய பதிகம் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் இதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதே பதிகத்தை அந்த எழுதும் மறையானாலே ஏட்டிலே எழுதி வைத்திருந்த போது அந்த கயிறு சாத்தி பார்த்த போது மதுரையிலே அனல்வாதத்துக்காக வந்த பதிகம் என்று சேக்கிழார் பெருமான் மறுபடியும் இந்த பதிகத்தை குறிப்பிடுகிறார். 782வது பாட்டு. சாற்றும் மெய் பொருள் தரும் திருமுறையினை தாமே நீற்றுவன் கையால் மறித்தலும் வந்து நேர்ந்து உலதால் நாள் தடம் புயத்து அன்னலார் மறுவு நல்லாறு போற்றும் அப்பதிகம் போகமார்த்த பூன்முலையாள். திருச்சிற்றம்பலம். கையால் மறித்தலும் அந்த ஏட்டு எடுத்து தன் கையால் மறிக்கிற போது இந்த போகமார்த்த இதை எடுத்து நம்முடைய சமணர்கள் கேட்ட மாதிரி தீயிலே இட்ட போது அது பச்சையா இருந்தாலே இதுக்கு பச்சை பதிகம்னு பேரு. முதல் பாடல் போகமார்த்த பொன்முலையாள். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறை பதிகை எண் 49. பதியின் பெயர் திரு நல்லாறு. பண் பலத்தக்க ராகம். முதலாம் திருமுறையில் 49. ஆமாங்கய்யா. 49வது பதிகம். திரு நல்லாறு என்ற பதியின் மீது பழந்தக்க ராகம் பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம். திருச்சிற்றம்பலம். போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளே தன்னல் பரமேட்டி
ஆகமர்ந்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமர்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. நாகமர்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. சிற்றம்பலம். திரு நல்லாற்றியீசன் தன்னுடைய மார்பிலே ஒரு தன்னுடைய இதிலே ஒரு பாகமாக வைத்திருக்கிற போகமார்த்த பொன்முலையாள் என்ற அந்த பாட்டு. இரண்டாவது பாட்டு. தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணு மோர்பார் பாலுடையன் ஏடுடைய மூவுலகோடேழ் கடலும் சூழ்ந்த நாடுடைய நம் பெருமான் மேயது நல்லாரே. நாடுடைய நம் பெருமான் மேயது நல்லாரே. ஏழுடைய மேலுலகோடு எழுலகம் சூழ்ந்த என்று எழுதும் வரையாக இதை ஏட்டிலே எழுதி வைத்தார். அதனாலே அது பச்சை பதிகமானது என்பதை முன்கூட்டியே சொல்ற மாதிரி அமைந்த இந்த இரண்டாவது பாடல். அடுத்து மூன்றாவது பாடல். ஆண்முறையா. ஆண்முறையா வாங்கம்மா சித்ராம்மா. ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிழையோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே. நான்மறையானாகிய அஞ்செழுத்தை தன்னுடைய உருவமாக கொண்ட பெருமான் என்ற வகையில அமைந்த பாடல். நான்காவது புல்கவல்ல வார்சடைமே. வாங்கம்மா பரிமளாம்மா வாங்கம்மா. நான்காவது பாடல். புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புணல் பெய்தழலே மல்கவல்ல கொன்றை மாலை தீயோடுடன் சூழ பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிழல் சேர பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே. நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே. அதாவது வழிநடை போர்கள் வெயிலுக்கு மரத்துல ஒதுங்குற மாதிரி அடியார்கள் எல்லாம் அந்த ஆன்ம சூட்டில் அந்த ஆணவம் என்ற சூட்டிலிருந்து ஒதுங்குவதற்காக தன்னுடைய குளிர்ச்சியான நிழல் பாதத்தையே நிழலாக தருகிற நல்கவல்ல நம்பெருமான் என்று சித்தாந்த கொள்கையை பேசுகிற பாடல். வாழ்க. அடுத்து ஏறு தாங்கி அஞ்சாவது பாட்டு. ஐயா ராஜாயா வாங்க. ராஜாயா. ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏற்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓர் ஆடரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கு நம்பெருமான் மேயது நல்லாரே. கொன்றை மலரை விரும்பி எழுந்து அந்த கொன்றை மலையின் நார் என்று சொல்கிற அந்த மனத்தை வாசனையை தாங்குகிற பெருமானாக அவன் இருக்கிறான். அடுத்து 6 திங்கள் உச்சி மேல் விளங்கும். அம்மா ராணிமா வாங்கம்மா. திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சியும் இறைவன் என்றடியே இறைஞ்சா தங்கள் உச்சியில் வணங்கும் தன்னடியார்க்கு எல்லாம் நங்களுச்சே நம் பெருமான் மேயது நல்லாரே. நங்களுச்சே நம் பெருமான் மேயது நல்லாரே. திருச்சிட்டம். நன்றி ஐயா. சிவாய. அடியார்கள் எல்லாம்
கையார தலை உச்சியிலே கையார தொடுகிற நிலையிலே அவன் உச்சி பெருமானாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ற பாடல். வாழ்க. வெஞ்சுடர்த்தி. முனிசாமி ஐயா வாங்க. 7வது பாடல் வெஞ்சுடர்த்தி அங்கை ஏந்தி. முனிசாமி ஐயா இருக்காங்களா லைன்ல? யார் நானு? வெஞ்சுடத்தி அங்கேந்தி பின்கொள் முழவதிர அங்கிடத்தோராடல் பாடல் பேணுவதஞ்சியும் போய் செஞ்சடைக்கோ திங்கள் சூடி திகதது கண்டத்துள்ளே நஞ்சடைந்த நம்பெருமான் மேயது நல்லாரே. நஞ்சடைந்த நம்பெருமான் மேயது நல்லாரே. நஞ்சை கண்டத்தடக்கிய நீலகண்ட பெருமானாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. சிட்டார்ந்த மும்மதிலும். ஆமா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. 8வது பாட்டு சிட்டமார்ந்த. சிவாய நம ஐயா. சிட்டமார்த்த மும்மதிலும் சிலைவரை தீ அம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய் பட்டமார்த்த சென்னி மேல் ஓர் பால்மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் மேயது நல்லாரே. பட்டமார்த்த சென்னி மேல் ஓர் பால்மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் மேயது நல்லாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பால்மதியம் சூடி சந்திரசேகரனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து உண்ணலாகா 9வது பாட்டு. உண்ணலாகா நஞ்சு கண்டத்து. அம்மா பிரேமா அம்மா வாங்கம்மா. 9வது பாடல். சிவாய திருச்சம்பலம். உண்ணலாகா நஞ்சு கண்டத்து உண்ட உடனி உடுக்கி அண்ணலாக வண்ண நீடல் ஆரடல் போல் உருவும் என்னலாக உள்வினை என்று எல்க வழி திருவர் நன்னலாக நம் பெருமான் மேயது நல்லாய் என்னலாக உள்வினை என்று எல்க வழி திருவர் நன்னலாக நம் பெருமான் மேயது நல்லாரே. திருச்சிற்றம்பலம். வலித்திருவர் என்று சொல்கிற பரமனும் நான்முகலும் தேடியும் காண முடியாத பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 10வது மாசுமெய்யர் மண்டை தேரர். ஐயா வாங்க. கணபதி ஐயா. கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். மாசுமையர் மண்டை தோர் புண்டல் குணமின்கள் பேசும் பேச்சை வையன் நீயும் செல்வன்பின் வண்டார் கொன்றை சூடி மும்மதியிலும் உடனே தாகம் செய்த நம்பெருமான் மேயதே நல்லரே. முகுசு வண்டார் கொன்றை சூடி
மூடி மும்மழியில் முழனே யாகும் செய்தே நம்பெருமான் மெய்யதே நல்லரே. நம சிவாய. முப்புறமாவது மும்மத காரியம் சொல்லி மும்மதில் நாசம் செய்த நம்பெருமான் நல்லாற்றிருக்கிறான்னு சொன்ன பாட்டு. அடுத்து கடைசி பாட்டு தன்மதியம் வெண்புரலம் திருக்கடைக்காப்பு. வாங்கய்யா கார்த்திகேயன் ஐயா இறுதி பாடல் பாடுறீங்களா? தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தால் சடையான் பண்பு நல்லார் மழ்கு காலே ஞான சம்பந்த நல்ல பண்பு நல்லார் ரேத்தும் பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கே வானரோடு உலகில் உறைவாரே உண்பு நீங்கே வானரோடு உலகில் உறைவாரே. திருச்சிற்றம்பலம். உண்பு நீங்கிறது அந்த வினைகள் நீங்கி வானவர் உலகமாகிய சிவலோகத்திலே வாழ்வார்கள் என்று சொன்ன பதிக பலன் சொன்ன கடைக்காப்பு பாடல் வாழ்க. அடுத்து 50வது பதிகம் திரு வலிவலம். இதுவும் பழந்தக்க ராகத்திலே அமைந்தது. சுத்த சாவி ராகத்திலே நாழிகை 33 37 இரவு 7-9 பாடத்தக்க பாடல். இங்க திரு வலிவலம் என்பது தென்கரையிலே 121வது தலமாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையிலே உள்ளது. பெருமான் மனத்துணைநாதர் அம்பாள் அங்கையற்கண்ணி. இந்த பாட்டு ஒல்லையாரி உள்ளமொன்றி. இதுக்கான பெரிய புராண பாடல் 515. நன்றிங்கய்யா. மல்லல் நீடிய வலிவலம் கோலிலி முதலா தொல்லை நான் மறை முதல்வர் தம்பதி பல தொழுதே எல்லையில் திருப்பதிகங்களால் பணிந்து ஏற்றி அல்லல் தீர்ப்பவர் மீண்டும் ஆரூர் தொல அணைந்தார். திருச்சிற்றம்பலம். திருக்கோளிலே முதலிய தலங்களை வணங்கி வருகிற போது இடையில இந்த திருவலத்தை வழங்கி இந்த பதிகத்தை பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பொருள் விளக்குகிறார். முதல் பாடல் ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி. யார் பாடுறது? அம்மா செல்வம் அம்மா வாங்கம்மா. முதலாவது பாடல். செல்வம் அம்மா ஆன்ல இருக்கீங்களா? நடராஜ வரல இன்னைக்கு. வந்துட்டாருங்க. ரவிச்சந்திரன் ஐயா வாங்கய்யா. இல்ல நடராஜ அவர் ஐயா சொல்லலாமா? சொல்லுங்கய்யா. கொல்லை ஆரியுள்ளம் ஒன்றிக் கொள்ள மொழிந்ததொய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை ஏகற்றி நல்லவாறே யுன்ற நாம நாவினவின் ரேத்த வல்லவாறே வந்து நல்காய் வலி வளமே யவனே வல்லவாறே வந்த நல்காய் வலிகளமே யவனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நாம் சொல்ற சொல்லுல தூய்மை இருந்தால் அந்த அன்பு சேர்க்கலாம். அன்பு சேர்த்தால் அதுவே சிவம் என்று சொல்கிற முதல் பாடல். அடுத்து 2வது பாட்டு. ஆளுக்கு ஒரு பாட்டியா? 2வது யார் பாடுறதையா? பாலசுந்தரையா பாடுறா? உமா மகேஸ்வரிமா வாங்கம்மா. இயங்குகின்ற இரவி திங்கள் மற்றும் நல் தேவரெல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தெளிகின்றீர் தயங்கு ஜோதி சாமவேத காமனை காய்ந்தவனே மயங்குகின்றேன் வந்து நல்காய் வழிவலம் மேயவனே
மயங்குகின்றேன் வந்து நல்காய் வழிவலம் மேயவனே. வந்து அதாவது இயங்குகின்ற விரதிகளாகிய தேவர்கள் எல்லாம் இறைவனை பயத்தினாலே அணுகுகிறார்கள். அதாவது அது பயபக்தின்னு சொல்றது, அது வைதிக மதம். ஆனால் நாமெல்லாம் சைவர்கள், இந்த நமக்கு பக்தி மட்டும்தான் உண்டு, பயம் இல்லை. நாமெல்லாம் வீரர்கள். நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்திடற்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் என்ற வகையில உள்ள சைவர்கள் எல்லாம் வீரர்களா இருக்கிறார்கள். அவர்கள் தேவர்கள் அந்த தேவ வழிபாட்டில பயத்தினாலே இறைவனை வழிபடுகிறார்கள் என்ற வகையிலே அமைத்த பாடல் இது. வாழ்க. மூன்றாவது பாட்டு, பெண்டிர் மக்கள் சுற்றம் என்னும். அம்மா வாங்கம்மா, பத்மாவதி அம்மா. மூன்றாவது பாடல். சிவாய நமயா. பெண்டிர் மக்கள் சுற்றம் என்னும் பெருங்கடலை விண்டு பண்டே வாழ மாட்டேன் வேதனை நோய் நலிய கண்டு கண்டு நாமம் காதலிக்கின்றதுள்ளம் வண்டு கிண்டி படுஞ்சோலை வலிவலமே. திருச்சிற்றம். நன்றி ஐயா. ஐயா ஊர்ல இருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க வாழ்க. பெண்டிர் மக்கள் சுற்றம் என்னும் உலகியல் நிலையிலே நம்முடைய எண்ணங்களை வைத்திராமல் திருநீரும் கண்டிகையும் அஞ்செழுத்தும் என்ற அருளியல் நிலையிலே நம்முடைய உணர்வை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலே ஞான சம்பந்த பெருமான் அவருடைய பாடல் இது. வாழ்க. மெய்யராகி பொய்யை நீக்கி. ஐயா வாங்கய்யா. பூசிவாக்கம் நடராஜன் ஐயா வாங்கய்யா. 50வது பதிகத்துல 4வது பாடல். யார புதுமுகம் அது? செல்வகவுலிய கூப்பிட்டுருங்க ஐயா, பக்கத்திலே இருக்காங்க, இதுலயே பாடிடுவாங்கய்யா. சரிங்கம்மா, சரிங்க. சிவாய நம சிவாய நம. மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தையானே தேவர் கொள நைவன்னாயேன் உந்தன் நாமம் நாளும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே உந்தன் நாமம் நாளும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே. நன்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாசமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய என்பது பெருமானுடைய திருநாமமாகிய நமசிவாயத்தை நாளும் ஓத வேண்டும், நைந்து ஓத வேண்டும் என்று சொல்கிற இந்த 4வது பாடல். அடுத்து 5வது பாடல், துஞ்சும் போதும் துற்றும் போதும். வாங்கம்மா, பத்மாவதி கூட்டனாயே செண்பகவல்லி அம்மா. 5வது பாடல். துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவனும் திறமே தஞ்சமில்லா தேவர் வந்துன் தாளினை கீழ்ப்பணிய நஞ்சையுண்டாய் என் செய்கேனோ நாளும் நினைந்தடியேன் வஞ்சமுண்டென்றஞ்சுகின்றேன் வலிவலமேயவனே. நன்றி ஐயா. நாங்க சேலத்துல இருக்கிறோம் ஐயா. சரி சரி சரிங்க. வாழ்க வாழ்க. துஞ்சும் போதும் துற்றும் போதும்னு துஞ்சுதல் என்பது உறங்குதல், துற்றுதல் என்பது உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி உண்ணவும் உறங்கவும் கொண்டு என்று ஞான சம்பந்த பெருமான் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க.
ஆறாவது பாட்டு புரிசடையாய் புண்ணியனே. அம்மா வேலரசியம்மா வாங்கம்மா. வேலரசியம்மா இருக்கீங்களா? ஐயா எத்தனாவது பாடுங்களா ஐயா? ஆறாவது பாட்டுமா. ஆறாவது பாடல்மா, 50வது பதிகம் எடுத்து வச்சிருக்கீங்களா? 50வது பதிகங்களா? ஆமாமா. 50வது பதிகம் ஆறாவது பாட்டு. ஓ, பழந்தக்க ராகங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஓகேங்க, இதோ ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஐயா. எடுங்க எடுங்க எடுங்க. 50ல ஆறாவது பாட்டு. ஓகேங்க ஐயா, எடுத்துக்கிறேன். புரிசடையாய். புரிசடையாய் புண்ணியனே நன்னலார் மூயை வெயிலும் எரிய எய்தாய் எம்பெருமான் என்றிமையோர் பரவும் கரியுரியாய் காலகாலா நீலமணி மிடற்று வறியவராய் வந்து நல்காய் வலிவலமேயவனே வரி வரியா வந்து நல்காய் வலிவலமேயவனே. சிவா திருச்சிற்றம்பலம். அவன் புண்ணியனாயிருந்து மும்மல காரியம் செய்து அதனாலே அதன் வழியாக நம்மையும் புண்ணியமாக்குகிறான் என்று சொல்கிற அந்த பாடல். அடுத்து 7வது தாயும் நீயே தந்தை நீயே. நன்றிங்க. தாயு நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயுனின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றதுள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்றொன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலமேயவனே. திருச்சிற்றம்பலம். அதாவது இப்ப ஆன்மாக்கள் வினைகள் செய்து நிறைய பிறவிகள் இருக்கின்ற பிறவி ஒரு பிறவிக்கு நமக்கு யாரு தாய் அவர்கள் நமக்கு தெரியாது. அந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அமைந்தாலும் ஆனால் எல்லா பிறவியிலும் அவனே தந்தையாகவும் தாயாகவும் இருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். அடுத்து 8வது நீரொடுங்கும் செஞ்சடையாய். வாங்கம்மா சித்ராம்மா வாங்கம்மா. நீரொடுங்கும் செஞ்சடையாய் நின்னுடைய பொன்மலையை வேரொடும் பேண்டு ஏந்தலுற்ற வேந்தன் ராவணனை தேரொடும் போய் வீழ்ந்தலர திருவிரலால் அடர்த்த வாரொடுங்கும் கொங்கை பங்கா வலிவலம் மேயவனே வாரொடுங்கும் கொங்கை பங்கா வலிவலம் மேயவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பொன்மலை என்று சொல்கிற கைலாய மலையை தன்னுடைய 10 தலைகளாலும் 20 தோளாலும் அசைக்கிற போது பெருமான் தன்னுடைய திருவிரலால் அதை அடக்கினான் என்று சொல்கிற அந்த பாடல். அடுத்து ஆதியாய நான்முகன். ஐயா இவர் தம்பி இல்லையா கார்த்திகேயன், அவர் பாட்டு சொல்லுங்க. கார்த்திகேயன் வருங்கால சந்ததிக்கு முன்னுரிமை கொடுக்கணையா? ஆதியாய நான் முகனும் மாலறிவா மாலுமறிவறிய சோதியனே நீதியல்லேன் சொல்லுவன்றிந்திரமே ஓது நாளும் உன்னை ஏத்தும் என் வினை அவலம் வாதியமா வந்து நல்காய் வலிவலமேயவனே. பெருமானுடைய திறத்தை நாளும் ஓதினால் நம்முடைய வினைகள் வாதியா, அதனால வாதியா என்று சொல்லி அந்த வினையினுடைய தாக்கம் தீரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. பொறியிலானே 10வது பாட்டு. பொதியிலானே போவனத்தாய். ஐயா ராஜா ஐயா ராணி அம்மா 10வது 11வது பாடல் பாடிங்க.
பொதியிலானே ஊவனத்தாய் பொன் திகழும் கைலை பதியிலானே பத்தர் சித்தம் பற்று விடாதவனே விதியிலாதார் வெஞ்சமணர் சாக்கியர் என்று இவர்கள் மதியிலாதார் என் செய்வாரோ வழிவலம் மேயவனே மதியிலாதார் என் செய்வரோ வழிவலம் மேயவனே. ஒரு நிமிஷமா. சைவ நான்மையில சீலம் அப்புறம் நோன்பு என்று சொல்கிற சரியை கிரியை செய்கிறவர்கள் பக்தர்கள் என்றும், யோகம் ஞானத்தை செய்வர்கள் சித்தர்கள் என்றும், அந்த பக்தர்களும் சித்தர்களும் சேர்ந்து சைவ நான்மறையை நமக்கு உணர்த்துகிற பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க. 11வது பாட்டு வன்னி கொன்றை. ராணியம்மா. சிவாயிரம். வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவலம் மேயவனை பொன்னாடான் புகழிவேந்தன் ஞான சம்பந்த சொன்ன பண்ணும் பாடல் பத்தும் வல்ல மெய்தவத்தோர் விரும்பும் மண்ணு ஜோதி ஈசனோடே மன்னிருப்பாரே மண்ணு ஜோதி ஈஸ்வரோட மன்னி இருப்பாரே. திருச்சிற்றம். நன்றி ஐயா. இந்த மண்ணு சோதி வானவரோடு மன்னிய பெருமான் சோதி வடிவருக்கிறான், நாயன்மாரெல்லாம் சோதிகளே கலந்தார்கள். இந்த மாதிரி திருப்பதியங்களை நாளும் ஓதினால் நாமும் நாயன்மாராகலாம், சோதியில் கலக்கலாம் என்ற வகையிலே அமைந்த திரு கடைக்காப்பு. வாழ்க. அடுத்து 51வது பதிகம் திருச்சோபுரம். இதுவும் பழந்தார் அக்காக பண்ணிலே இராப்பண் 33:30 நாழிகையில இரவு 7:30 9 மணிக்குள்ள அந்த சுத்த சாவி ராகத்திலே பாடக்கூடிய வகையிலே அமைந்தது. அந்த தலம் சோபுரம் நடுநாட்டிலே கடலூர் சிதம்பரம் சாலையிலே அந்த இது சூலப்பாக்கத்துக்கு அருகில் இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்க சாமி சோபுரநாதர், அம்பாள் தியாகவல்லி. இதற்கான பெரிய புராண பாடல் 1135. நன்றிங்கய்யா. அரி அரசிலியை அமர்ந்தருளும் அங்கன் அரசை பணிந்து பரசியலு திருப்புறவார் பனங்காட்டூர் முதலாய விரிசை மலர் கொன்றையினார் மேவுபதி பல வணங்கி திரைசை நெடுங்கடலுடுத்த திருத்தில்லை நகர் அணைந்தார். திருச்சிற்றம்பலம். தில்லைக்கு போற வழியில அவரை அரசிலி முதலிய தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு புறவார் பனங்காட்டு திரு அரசியல் வணங்கிக் கொண்டு தில்லைக்கு போற வழியில இந்த சோபுரத்தை வணங்கி வழிபட்டு பதிகம் பாடினார் என்று சேக்கிழார் சொல்கிறார். முதல் பாட்டு வெங்கணானை ஈருரிவை. முதலாம் திருமுறை 51வது பதிகம் திரு சோபுரம் என்ற பதியின் மீது பழந்தக்கராக பண்ணில பாடப்பட்ட பதிகம் வெங்கன் ஆணை ஈருருவி. அம்மா பரிமளா அம்மா வாங்கம்மா. முதல் பாடல். சிவாய நம. வெங்கணானை ஈருரிவை போத்து விலங்கு மொழி மங்கை பாகம் வைத்துகந்த மாண்பதென்னை கோலாம் கங்கையோடு திங்கள் சுடி கடிகமழும் கொன்றை தொங்கலானே தூய நீராய் சோபுரமேயவனே கங்கையோடு திங்கள் சுடி கடிகமழும் கொன்றை தொங்கலானே தூய நீராய் சோபுரமேயவனே. கங்கை சூடிய கங்காதரனாய் திங்கள் சூடிய சந்திரசேகரனாய் கொன்றை மாலை அணிந்தவனாய் தூய நீற்றை அணிந்தவனாய் இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க. விடையமர்ந்து வெண்மழு ஒன்று. வாங்கய்யா முனிசாமி ஐயா வாங்கய்யா. விடையமர்ந்து வெண்மழு ஒன்று. விடையமர்ந்து வெண்மழு ஒன்றேந்தி விரிந்து இலங்கு
தடை பொடுங்க தன் புனலை தாங்கியதென் கொலாம் கடை உயர்ந்த மும்மதிலும் தாய்ந்து அனலுலழுந்த தொடை நெகிழ்ந்த வெஞ்சிலையாய் சோழபுரமேயவனே கடை உயர்ந்த மும்மதிலும் தாய்ந்தனலுள்ளழுந்த தொடை நெகிழ்ந்த வெஞ்சிலையாய் சோபுரமேயவனே. மும்மதில் எய்து முப்புறமாகி எரித்ததுனாலே அந்த மும்மல காரியம் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். அடுத்து மூணாவது பாட்டு தீயராய வல்லரக்கர். வாங்கம்மா பரமேஸ்வரியம்மா வாங்கம்மா. மூன்றாவது பாடல். சிவாய நம ஐயா. தீயராய வல்லரக்க செந்தழலுள் அழுந்த சாய எய்து வானவரை தாங்கியது என்னை கொலாம் பாயும் வெள்ளை ஏற்ற ஏறி பாய்புலி தோல் உடுத்த தூய வெள்ளை நீட்டினானே சோபுரம் மேயவனே பாயும் வெள்ளை ஏற்றை ஏறி பாய்புலி தோல் உடுத்த தூய வெள்ளை நீட்டினானே சோபுரம் மேயவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வெள்ளை எருதேறி புலித்தோல் உடுத்த பெருமானாக அவன் தூய நீற்றை அணிந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறின்ற பாடல் நினைவுபடுத்துகிற பாடல். பல்லிலோடு தலைகையந்தி. நாலாவது பாட்டு. அம்மா பிரேமா அம்மா வாங்கம்மா. நான்காவது பாடல். திருச்சிற்றம்பலம். பல்லில் ஓடு கையில் ஏந்தி பல்கடையும் பழி தேர்ந்து அல்லல் வாழ்க்கை மேலதான ஆதரவு என்னை கொலாம் வில்லை வென்ற நுண்புருவ வேலெடுங்கண்ணியோடும் தொல்லை ஊழி ஆகி நின்றாய் சோபுரம் மேயவனே வில்லை வென்ற நுண்புருவ வேலெடுங்கண்ணியோடும் தொல்லை ஊழி ஆகி நின்றாய் சோபுர மேயவனே. சிற்றம்பலம். பல்லிலோடு கையிலேந்தி என்று பிரம்ம கபாலத்தை கையிலேந்தி நம்முடைய ஆணவத்தை பிச்சையாக ஏற்கிற பெருமானுடைய பாடல். வாழ்க. நாற்றமிக்க கொன்றை துன்று. அஞ்சாவது. வாங்கய்யா கணபதி ஐயா வாங்கய்யா. ஐந்தாவது பாடல். கணபதி ஐயா அவர் சைவத்தை போய் தான் எடுப்பார். பாட்டுங்களா? பாடுங்கய்யா பாடுங்கய்யா. சுவாதி சிற்றம்பலம். நாற்றமிக்க கொன்றை துன்று செஞ்சடை மேல் மதியும் ஏற்றமாக வைத்து உகந்த காரண என்னையில் கொல ஊட்ட மிக்க காண்கண்ணை அருளி தோற்றமிது மாகி தோற்றமிது மாகி நின்ற
நின்றாய் கோபுரமே இவனே ஊற்றமிகு காலன் கண்ணே கவை தருளே தோற்றமிகு வாகின்றாய் கோபுரமே எவனே. நன்றி ஐயா. ஊற்றமிக்க காலன்னு சொல்லி உரிய நேரத்திலே நம்முடைய உயிரை எல்லாம் எடுக்கிற அவனன் அடியார்களுக்காக அப்பெருமான் அவனை காலால் உதைத்தான். அப்படி அதை உதைத்தருளி அவன் தோற்றம் என்ற ஆதியும் அந்தமும் இல்லா பொருள் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க. அடுத்து கொன்னவென்ற 6வது பாட்டு. அம்மா செல்வம் அம்மா இருக்கீங்களாம்மா? கொல்னவென்ற மோயிலைவேல் கூர்மழுவாள் படையன் பொன்னை வென்ற கொன்றை மாலை சூடும் பொற்பு என்ன கோலம் அன்னமன மென்னடையால் பாகம் அமர்ந்து அரைசே துண்ணவன ஆடையினாய் சோபுரமேயவனே துண்ணவன ஆடையினாய் சோபுரமேயவனே. திருச்சிற்றம்பலம். அன்னமன்ன மென்னடையாள் பாகமுடையான் என்று தியாகவல்லியை தன்னுடைய பாகமாக கொண்ட சோபுரநாதன் என்று அமைந்திருக்கிற பாடல். குற்றமின்மை உண்மை நீ என்று 7வது பாட்டு. ஐயா ஓம் சக்தி நடராஜா ஐயா உங்ககிட்ட இருக்குங்களா ஐயா? ஐயா நடராஜா ஐயான்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவங்ககிட்ட இருக்காரான்னு தெரியல. சரி, நன்றி ஐயா. வாங்க ரவிச்சந்திரன் ஐயா வாங்க. ரவிச்சந்திரன் ஐயா லைன்ல இருக்காங்களா? இருக்காருங்க. சொல்லுங்கய்யா. 7வது பாடலுங்கய்யா. குற்றமின்மை. குற்றமின்மை உண்மை நீ என்றடியார் பணிவா கற்றுக்கு வேள்வி ஞானமான காரணமென்னை கொலாம் வற்றலாமை வாளரவம் பூண்டையன் வெண்டலையில் துட்டலான கொள்கையானே சோபுரமேயவனே வற்றலாமை வாளரவம் பூண்டையன் வெண்டலையில் துற்றலான கொள்கையானே சோபுரமேயவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. குற்றமில்லாத உண்மை பொருளாக திகழ்கிறான் அந்த சோபுரநாதன் என்று சொன்ன பாடல். வாழ்க. 8வது பாட்டு. விலங்கலொன்று வெஞ்சிலையா. வாங்கம்மா உமா மகேஸ்வரியம்மா வாங்கம்மா. சிவாயினமா. விலங்கல் ஒன்று வெஞ்சிலையா கொன்று வீரல் அறக்க குலங்கள் வாழும் ஓர் எரித்த கொள்கை இது என்னை குலம் இலங்கை மண்ணு வாழரண வாழ அவுன கோணையில் விரலால் இலங்கை மண்ணு வாழ அவுன கோணையில் விரலால் துலங்க ஊன்றி வைத்து வந்தாய் சோபுரமேயவனே துலங்க ஊன்றி வைத்து வந்தாய் சோபுரமேயவனே. ஸ்வாய் நமக்கு. இலங்கை மண்ணுடைய அந்த தலையை சிறுவிரலால் ஊன்றி அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தார் என்று சொல்கிற பதிகம். வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. விடங்குள் நாகம். வாங்கம்மா வேலரசி அம்மா வாங்கம்மா. எடுத்துக்கிறேங்க. சிவாயினம். சிவாய் பாடுங்கம்மா. இத பாடுங்க. விடங்குள் நாக மால்வரையை சுற்றி விரிதிரை நீ கடைந்த நஞ்சை உண்டுகந்த காரணம் என்னை கொலாம் இடந்து மண்ணை உண்ட மாலுமின் மலர் மேல் அயனும் தொடர்ந்து முன்னும் காண மாட்டா சோபுரமேயவனே
தொடர்ந்து முன்னம் காண மாட்டா சோபுர மேயவனே. சிவா திருச்சிற்றம்பலம். அந்த விடங்கொள் நாகமாகிய அந்த மேருவை வில்லாக வளைத்து வாசுகி என்ற பாம்பை நானாக வைத்து அந்த அந்த நஞ்சை நீ உண்டதற்கு காரணம் என்ன என்று வினவுகிற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க. 10வது பாட்டு புத்தரோடு புன்சமணர். வாங்கய்யா பூசிவாக்கம் நடராஜன் ஐயா வாங்கய்யா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புத்தரோடு புத்தரோடு புன்சமணர் பொய்யுரையே புரைத்து புத்தரோடு புன்சமணர் பொய்யுரையே உரைத்து பித்தராக கண்டுகந்த வெற்றிமை என்னை கொலாம் பித்தராக கண்டுகந்த வெற்றிமை என்னை கொலாம் மத்த யானை ஈருருவை போர்த்து வளர் சடைமேல் துத்தினாகம் சூடினானே சோபுரம் மேயவனே மத்த யானை ஈருரிவை போர்த்து வளர் சடைமேல் தொத்தினாகம் சூடினானே சோபுரம் மேயவனே. நன்றிங்கய்யா. ஆணவமாக வந்த அந்த யானையை உரித்து போர்த்து பகைமையாக வந்த நாகத்தை தன் மேலே உளரவிட்டு நட்பாக்கி கொண்டவன் என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. வாழ்க. கடைசியாக திருக்கடப்பாப்பு 11 சோலை மிக்க தன்மகன் பாட்டுங்களையா. சோலை மிக்க தன்பயல் சோபுரமேயவனை சீலமிக்க தொல்புகழார் சிரபுர கோணலதா ஞாலமிக்க தன் தமிழா ஞான சம்பந்தன் சொன்ன கோலமிக்க மாலை வல்லா கூடுவானுலகே ஞானமிக்க தன் தமிழார் ஞான சம்பந்தன் சொன்ன கோலமிக்க மாலை வல்லார் கூடுவார்வானுலகே. சிவாய். அதாவது அந்த இறைவனுடைய வானுலகத்தை கூட வேண்டுமென்றால் அதற்கு துணை நிற்பது தன் தமிழ்தான் என்பதை ஞானசம்பந்த பெருமான் சொல்லி ஞாலம் மிக்க தன் தமிழால் கூடுவர் வானுலகே என்று அது அந்த தன் தமிழ் ஞானசம்பந்தனுடைய பதிகமாக தமிழாக இருக்க வேண்டும் என்று என்ற வகையிலே உணர்த்திய பாடல். ஆக தமிழாலே நாம் சிவலோகத்தை அடையலாம். அதனால்தான் அவர் தமிழ் ஞான சம்பந்தன். வாழ்க வாழ்க. முடிச்சலாமையா? அடுத்த மறையுடைய பதிகம் திருநெடுங்களா நாளைக்கு வச்சுக்கலாமையா? நாளைக்கு வச்சுக்கலாம் சாமி. சிவாய நம. வாழ்க வாழ்க வாழ்க. அது எல்லாரும் படிக்க விருப்பப்படுவாங்க. அதனால நாளைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டு படிச்சிடலாம். ஒரு முறைக்கு 2 முறை கூட. சரி, வாழ்க. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிட்டம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருப்பவர் சிவத்திரு சிவனகம் அருளர் செய்ய அவர்கள். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. சித்திரமா வாங்க. பாடிட்டு வாழ்த்தியா? சித்திரமா வாங்கம்மா.
இன்னைக்கு எந்த பாடலுங்கய்யா? உங்களுக்கு எது வேணுமோ அது. எது வேணாலும் பாடலாம். பெரும்பாலும் எல்லா பாட்டுலயும் தானே இருக்கு. நேத்து என்ன பண்ணாங்க தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல நேத்து இரவு பாடினாங்களான்னு தெரியலங்கய்யா. தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லம்மா. நேற்று இரவு பாடலம்மா, முந்தா நாள் இரவு தான் பத்மாவதி அம்மா முதல் கட்டமா சொல்லிட்டாங்க, நான் பொண்ணு செல் தான் பாடுவேன்ட்டாங்க. அதனால இரண்டாவது பாடல் நீங்க பாடலாமா? சரிங்கய்யா சரிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றொருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடைமருது பாடி குலமங்கை போன்றங்கு அணநடையீர் பொன்னூசல் ஆடாமோ போன்றங்கு அணநடையீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மூன்றங்கிழங்கு நயனத்தன் சொல்லி நெற்றிக்கண்ணனை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. வாழ் சொல்லையா மண்ணில் நல்லவன சொல்லுங்க. ஆமா சித்ராமா சொல்றீங்களா? ஐயா இருங்க, ராஜா ஐயா சொல்ல. ஐயா ராஜா ஐயா சொல்ல வச்சல. ராஜா ஐயா வாங்க. ஐயா ராஜா ஐயா. நன்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லதற்கு யாது ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல கழுவல வளநகர் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறையில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவார். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் உயர்த்தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். சிவாய் நன்றி நன்றி. அற்புதம் 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 அற்புதம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, நிச்சயம் அற்புதமான வாழ்த்து. தானும் தன் தையலுமாக இறைவன் வருவார். திருமண வாழ்வுல 50 ஆண்டு நிறைவு செய்த பொன்விழா கண்டவர்கள் அந்த தம்பதி சமேதர வாழ்த்துறாங்க நம்மள. வாழ்க வாழ்க. நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் அழகா சேர்ந்து பாடினது சேர்ந்து அருமையா இருந்தது. அடியார்களை நம்மளையும் சேர்ந்து வாழ்த்துறாங்க. வாழ்க வாழ்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நிலை அடியானுக்கும் விரைவில் வாய்க்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி
தானும் தன் வாய்க்க வேண்டும் என்று நாங்கள்லாம் வாழ்த்துறோம். அருமையா இருந்தது ஐயா. எல்லாருக்கும் பொறாமையா தான் இருக்கு. நிச்சயம் எல்லாம் உள்ள இறைவன் வந்து கருணை புரிவார். தாயும் நீங்க தந்தையும் நீங்க சங்கரம் அடியேனே. அதனால நீங்க எல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஒரு அப்படியே பொங்குது சந்தோஷம். நிச்சயமா வெற்றி பெறுவீர்கள். வெற்றி உமதே. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். இன்று இரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம். நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிழா வணங்கி நிகழ்ச்சி எழுதி நிறைவு செய்யும். நன்றிங்க. சிவாய நம.